ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதே. தேசிகனுடைய ஸ்தோத்திரம். இன்று உத்தர நட்சத்திரத்துக்கு ஸ்ரீஸ்துதி. இதனுடைய முன்னுரை. எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியான ஸ்ரீ என்னும் மகாலட்சுமி தாயார் மீது சுவாமி தேசிகர் இயற்றிய இந்த ஸ்தோத்திரம் கனகதாராஸ்தவம் என்று போற்றப்படுகிறது. தன்னை அடையும் பக்தனுக்கு செல்வங்களை அள்ளிக் கொடுப்பவள் என்று சொல்லும் சுவாமி தேசிகர் ஸ்ரீயும் நாராயணனும் திவ்ய தம்பதிகள் என்னும் தத்துவத்தை எடுத்து கூறுகிறார். இந்த தம்பதிகளே தத்துவத்தின் இறுதி. ஆற்றல் வாய்ந்த உபாயம், அடைய வேண்டிய இலக்கு ஆவர்கள். இவரும் கொள்ளும் அன்பு, இருவரும் புரியும் லீலை, இருவருக்கும் கருத்து ஒற்றுமை ஆகியவற்றை கூறுகிறார். இருவரையும் சேர்ந்தே நாம் நாடி செல்ல வேண்டும் என்னும் சுவாமி தேசிகர் தமக்கு முந்தைய ஆச்சாரியர்கள் போல் இல்லாமல் திவ்ய தம்பதிகள் இருவருக்கும் இடையில் முழுமையான சமநிலையை கொடுக்கிறார். இந்த சோத்திரத்தின் 25 ஸ்லோகங்களில் நடுவில் உள்ள 13வது ஸ்லோகம் தவிர மற்றவற்றில் தாயாரின் பெருமை பேசியவர். அந்த ஸ்லோகத்தின் விஷ்ணு புராணத்தில் உள்ளபடி தாயார் சர்வலோகேஸ்வரியாக பட்டாபிஷேகம் கொண்ட பெருமையை எடுத்து சொல்கிறார். மற்றைய ஸ்லோகங்களில் துதிக்க கிட்டாத அவள் பெருமை, தாயார் உறையும் இடங்கள், அவள் கொள்ளும் அவதாரங்கள், மோட்சத்திற்கு வழிகாட்டும் அவள் திருநாமங்கள், அவள் தமக்கு செய்த அனுக்கிரகம் ஆகியவற்றை எடுத்துரைக்கிறார். அவள் கடாட்சத்தால் தேவர்கள் தாம் இழந்தவற்றை பெற்றதாகவும், லக்ஷ்மி கடாட்சம் உள்ள இடத்திற்கு எல்லா செல்வங்களும் சென்றடையும் என கூறிய சுவாமி தேசிகர் கடைசியில் இதை பாராயணம் செய்பவர்களுக்கு பலனாக பாவங்கள் எல்லாம் கழிந்து எல்லா நலன்களும் கிட்டும் என்று நிறைவு செய்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.